வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. என்னப்பன் சிவபெருமான் மதுரை எம்பதியில வெள்ளி அம்பலமா நடனம் ஆடிட்டு இருக்கார். சிதம்பரத்துல பொன்னம்பலமா இருக்கவர் இங்க மதுரை எம்பதியில, அதாவது மதுரையில வெள்ளி அம்பலத்துல நடனம் ஆடிட்டு இருக்கார். சரி, இந்த வெள்ளி அம்பலம் எப்படி இங்க வந்தது? எதனால ஈஸ்வரன் வெள்ளி அம்பலத்துல இங்க நடனம் ஆடி இருக்காரு அப்படின்னு நாம பார்க்கணும். அடுத்து இந்த காசி விஸ்வநாதர் கோவில் விசாலாட்சி அம்மன் சமேதரா இருக்கார் இல்லையா, காசி விஸ்வநாதர். இந்த கோவில்ல காளஹஸ்திக்கு நிகரான ஒரு வாயு ஸ்தலமா சொல்றாங்க. அப்படிப்பட்ட மதுரையில இருக்கக்கூடிய வெள்ளி அம்பலம் எப்படி உருவானதுன்னு, காளஹஸ்தி கோயிலுக்கு இணையான ஒரு வாயு ஸ்தலம் மதுரை எம்பதியில இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதனை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பதிவிட போறோம். அதற்கு முன்னால நீங்க ஃபர்ஸ்ட் டைமா தேகவரி ஜோதிடாலயம் சேனலை பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்றதுதான், ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை புண்ணியங்களும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி அம்பலத்தை போய் தரிசிப்போம். பாண்டிய மன்னனான சடையவர்ம விக்ரம பாண்டியனுக்கு காசி விஸ்வநாதர் மேல அப்படி ஒரு பக்தி, அன்பு. நாம தினமும் போய் வழிபட்டா நமக்கு முக்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கக்கூடிய அந்த காசி விஸ்வநாதரை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பக்தியா அன்பா ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு நம்ம சடையவர்ம விக்ரம பாண்டியன். ஆனா இதற்கு எந்த இடத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கும் போதுதான் சரியான ஒரு இடம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த இடம் எதுனா, இதற்கு நாம மீனாட்சி கல்யாணத்துக்கு போகணும் பாருங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் மதுரையில நடக்குது. இந்த உலகத்தில் உள்ள ஏழேழு உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் அங்க கூடி இருக்காங்க. நம்ம பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் மதுரை எம்பதியில திருக்கல்யாணத்தை பார்க்கணும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வந்து திருக்கல்யாணத்தை எல்லாம் பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே. ஆனா உணவு உண்ணணும் இல்லையா? பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் சிதம்பரத்துல பொன்னம்பலத்தை தரிசிக்காமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. உணவு எதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இரு முனிவர்களும், வியாகிரபாதரும் சரி பதஞ்சலி முனிவரும் சரி, என்ன செய்ய முடியும் இத்தனை தூரத்துல அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றி, ஏன்னா பக்தர்களுக்காகவே தானே, சிவன் அடியார்களுக்காக தானே சிவனே இருக்கார். அதனால அவங்க, நாம இந்த இடத்துல என்ன செய்யணும், என் அப்பனே சிவபெருமானே, நாங்க உங்களை தரிசிக்கணுமே, தரிசிக்காமல் நாங்கள் உணவு உண்ண முடியாதேன்னு நினைக்கும் போது சிவபெருமான் அந்த இடத்துல வெள்ளி அம்பலமா நடனம் புரிஞ்சு அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரபாதருக்கும் மதுரை எம்பதியில, மதுரை மாநகர்ல இந்த இடத்துல வெள்ளி அம்பலத்துல நடனம் புரிந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்ததுனால இன்னைக்கு மதுரை கோவில் வெள்ளி அம்பலமா இருக்கு. அப்ப வெள்ளி அம்பலம் உருவாக காரணமானவங்க யாரு? நம்ம பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும். அப்படி அவங்க வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட்டிருக்காங்க. சிவபெருமானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சரி, இந்த புராண கதைக்கு அப்புறம் சாப்பிட்டாச்சு, அவாவாலும் கிளம்பி போயாச்சு. அதற்கப்புறம் நம்ம பதஞ்சலி முனிவர் தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப இருக்கக்கூடிய இந்த இடத்துல, அதாவது காசி விஸ்வநாதர் இருக்கார் இல்லையா, இந்த இடத்துலதான் அவரு பதஞ்சலி முனிவர் தவம் இருக்க யோகத்துல அமர்றார்.
யோகத்துல அமர்ந்து பல காலம் அவரு தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட முக்தி கேட்கிறார். அப்படி தவம் இருந்த இடம்தான் இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம். இங்கே இன்றும் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்தின் அடியில தான் அவரு பதஞ்சலி முனிவர் தவம் இருந்ததா, யோகத்தில் ஆழ்ந்ததா சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த இடத்துலதான் நம்ம சடைய வர்ம விக்ரம பாண்டியன் 1000 வருடங்களுக்கு முன்னால இதனை யோசிச்சு, சரி அதற்கான இடம் எதுன்னு பார்க்கும்போது பதஞ்சலி முனிவர் யோக தவத்துல அமர்ந்த அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்தார். அந்த இடத்துல தேர்ந்தெடுத்து அழகான காசி விஸ்வநாதரை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி, விசாலாட்சி அம்மனையும் பிரதிஷ்டை பண்ணி அவர் தினமும் வழிபாடு நடத்திட்டு வந்திருக்கார். பதஞ்சலி முனிவருக்கு இந்த இடத்துல ருத்ராட்சத்திலேயே தேர் இருக்கு. அந்த தேர்ல தான் பதஞ்சலி முனிவர் வீற்றிருக்கார். அதே போல அவர் யோகத்தில் ஆழ்ந்ததாக, தவத்தில் ஆழ்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த வில்வ மரம் இன்னும் இருப்பதாகவும், அதற்கு கீழே நாம போய் அமர்ந்து நம்ம ஒரு சில மணி நேரம் இல்ல ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து நம்ம தவத்தில் ஆழ்ந்தோம்னா நமக்கு நல்ல ஞான சக்தி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் தரிசிக்க எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த இடத்துல. பதஞ்சலி முனிவரை தரிசிக்க பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும், அதே சமயம் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, ஸ்லெட்னு நிறைய எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பணிக்கான எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே இந்த பதஞ்சலி முனிவரை வணங்கிட்டு தான் அவங்க போறாங்க. ஏன்னா கல்வி அப்படின்னாலே பதஞ்சலி முனிவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அதுவும் மாணவர்களுக்கு அவருடைய அருள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து வேண்டிட்டு தான் எக்ஸாம் எழுத எல்லாமே போறாங்க மாணவர்கள். ருத்ராட்ச தேர்ல அமர்ந்திருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப மகிமை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காசி விஸ்வநாதர் மிகவும் சிறிய லிங்க ரூபத்துல இங்க அருள் புரிந்துட்டு இருக்காரு. விசாலாட்சி அம்மைக்கு ஒரு ஸ்பெஷலே இருக்கு இந்த கோவில்ல. ஏன்னா முப்பீட நாயகி அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க விசாலாட்சி அம்மனுக்கு. ஏன் அப்படின்னா சிவலிங்கத்தோட ஆவுடையார் இருக்கு இல்லையா, அந்த ஆவுடையார் மேல தாமரை மலர் இருக்கு. அந்த தாமரை மலர் மேல ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதற்கு மேலதான் விசாலாட்சி அம்மன் இருந்து அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதனாலதான் முப்பீட நாயகி, 3 பீடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனால முப்பீட நாயகி அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. இந்த அம்சங்களினாலேயே இந்த இடத்திற்கு வர்றவங்களுக்கு, அதுவும் விசாலாட்சி அம்மனை வழிபடுறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அதற்கப்புறம் அவ்வளவு ஒற்றுமையா இருப்பதாகவும், திருமண பாக்கியம் கிடைக்கணும், தடைகள் இருந்தா நீங்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த விசாலாட்சி அம்மனை வந்து வழிபடுறாங்க. அதே போல பதஞ்சலி முனிவர் ராகு கேது சர்ப்ப தோஷங்கள் உள்ளவர்களை ஆதரித்து அவங்களுக்கு நல்ல வழி காட்டுதலா இந்த இடத்துல பதஞ்சலி முனிவருக்கு ஒரு சக்தி இருக்கிறதாவும் சொல்றாங்க. ராகு கேது தோஷங்கள் உள்ளவங்க பதஞ்சலி முனிவரை தரிசித்தால் அத்துணையும் அகன்றிவிடும், அதனால ஏற்படக்கூடிய அத்துணை துன்பங்களும் போயிடும் அப்படின்னும் இங்க சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலமான காசிக்கு நிகரான ஒரு ஸ்தலம் இங்க மதுரையில பழங்காநத்தத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் வழியில பழங்காநத்தம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. நமக்கு ஞானம் வேணும், முக்தி வேண்டும், இதுக்கெல்லாம் நம்ம யார போய் தேடுறதுன்னா காசியில போய் காசி விஸ்வநாதரை நாம தரிசனம் பண்றதுங்கிறது கொஞ்சம் நமக்கு சிரமமாதான் இருக்கும். அதற்கு பதிலாதான் சடைய வர்ம விக்ரம பாண்டியன் தன்னுடைய ஆசையும் நிறைவேற்றிட்டு நம்மை போன்ற பக்தர்களுக்கும் இந்த இடத்துல காசி விஸ்வநாதருடைய தரிசனம் கிடைக்கும்படி
செஞ்சிருக்காரு. பெரிய கோவிலாக கட்டி நமக்காக பக்தர்களுக்காக அவர் அந்த அருளை செஞ்சதுனால அவரையுமே நாம வணங்கத்தான் வேணும். ஏன்னா 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த நல்ல செயலை நமக்காக செய்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு. பதஞ்சலி முனிவரை வழிபட்டு மாணவர்களும் சரி, மற்ற ஏனையோரும் உடலில் நோய் உள்ளவர்கள் அவர் அந்த இடத்துல யோகத்துல இருக்கிறதுனால நமக்கு ஞானத்தை கொடுப்பதாகவும் இந்த இடத்துல ஐதீகம் இருக்கு. அதனால ஒரு முறை பழங்காநத்தத்தில் மதுரையில் பழங்காநத்தத்தில் இருக்கக்கூடிய பழங்காநத்தத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு சென்று நாமளும் வழிபடுவோம். பதஞ்சலி முனிவரையும் வழிபடுவோம். எப்பவுமே சிவன் அடியார வழிபட்டாலே சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால பதஞ்சலி முனிவரையும் வழிபடுவோம். அவருடைய யோக சக்தியிலிருந்து நமக்கு என்னென்ன அருளை அவரால் வழங்க முடியுமோ அத்துணையும் பதஞ்சலி முனிவரிடமும் நம்ம வேண்டுவோம். அதை போலவே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மையையும் வேண்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பதிவுல நம்ம சந்திப்போம். பாய்.